எனதன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. சில சமயம் இப்படி நடக்கும். நமக்கு இஷ்டப்பட்ட கடவுளை நம்ம விடாம தொழுதுகிட்டே இருந்தாலும் அப்பப்ப நம்ம தாங்க முடியாத கஷ்டங்களையும் தாங்க முடியாத துன்பங்களையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஆனா விடாம இறைவனோட கரங்களை நம்ம பற்றி இருக்கிற எனக்கு ஏன் இந்த மாதிரியான கஷ்டங்கள் வருது, இந்த கேள்வி உங்க மனசுல இருந்தா இந்த கதை கண்டிப்பா உங்களுக்காகத்தான், உங்களுக்கு சொல்லக்கூடிய கதையாதாங்க இருக்கும், உங்களுக்காக ஆன கதையாதாங்க இருக்கும். இங்கு நடக்கிறது இல்லை, அது என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. சொல்ல போனா இந்த கதையில என்னன்னு பத்தி பார்க்கலாங்க. மகாபாரத போர் முடிவுக்கு வருது. அப்புறம் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் தேர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்றாரு, அர்ஜுனா, போர் தான் முடிஞ்சிருச்சல்ல, இனியும் ஏன் நின்னுக்கிட்டே இருக்க, தேரை விட்டு இறங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அர்ஜுனன் இறங்க சொல்றாரு. அப்போ அர்ஜுனன் சொல்றாரு, மைத்துனா, நீ என்னை போரில் வெற்றி பெறச் செய்தாய், அதுக்கு மகிழ்ச்சி தான். போரில் வெற்றி பெறச் செய்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா வெற்றி பெற்றவனை தேரோட்டித்தான் கையை பிடித்து இறக்கிவிட வேண்டும் என்ற சம்பிரதாயம் இருக்கு, அதை மறந்துட்டாயா? அப்படி செய்வது எனக்கு பெருமை அல்லவா? நீயே என்னை கீழே இறக்கு என்று ஆணையிடுகிறான். இது என்ன நியாயம் என்று அதாவது அர்ஜுனன் விருப்பப்பட்டு கிருஷ்ணன் முதல்ல தேர்ல இருந்து இறங்கிட்டு அவரோட கரங்களை கொடுத்து அர்ஜுனனை இறக்கி விடணும், அர்ஜுனன் இறங்கிவிட அப்படின்னு இது தன்னோட வெற்றிக்கு பெருமைன்னு அர்ஜுனன் சொல்றாரு. ஆனா அர்ஜுனனோட வார்த்தைகள் கிருஷ்ணன் காதுலேயே வாங்காம தேரை விட்டு இறங்கு அப்படின்னு கண்டிப்போட சொல்றாரு. அர்ஜுனனுக்கும் ரொம்ப வருத்தமா போயிருச்சு. தேரை விட்டு கீழே இறங்கியவாறு இறங்கினாங்க. உடனேயே மறுபடியும் கிருஷ்ணன் சொல்றாரு, தேரோட பக்கத்துல நிக்காத, சற்று தள்ளி நில்லு என அதட்டலா சொல்றாரு. அர்ஜுனனுக்கு ரொம்ப கிருஷ்ணனுடைய இந்த அதட்டலை பொறுத்துக்கவே முடியல. தான் என்ன பண்றது, வெற்றி பெற்ற மகிழ்ச்சி கூட அவனுடைய மனசுல இருந்து போயிருச்சு. அவருடைய மனசுல பயங்கரமான கவலை, புரியல எதுக்காக இவ்வளவு கோபப்படுகிறார் என்று நினைச்சுக்கிட்டு தள்ளி நின்று வாடிய முகத்தோட கிருஷ்ணரையே பார்த்துக்கிட்டு இருந்தாராமா. இப்படி அர்ஜுனன் சோகமான முகத்தோட தேரை விட்டு இறங்கிட்டாருங்க. அப்புறம் என்ன நடக்குதுன்னா, தேர்ல இருந்து தானே இறங்கி ஓடி அர்ஜுனனை கட்டி அணைச்சுக்கிட்டாராம். இப்படி கிருஷ்ணன் அர்ஜுனனை கட்டி அணைச்சு இன்னும் தேரை விட்டு ஒரு அடி தள்ளி நிற்க வச்சுக்காரு. அந்த கணமே தேர் தீப்பற்றி எரிஞ்சிச்சாம். இப்பவும் கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாராம், பார்த்தையா, தேர் எரிகிறது, அதனாலதான் உன்னை இறங்க சொன்னேன் அப்படின்னு சொல்றாராம். தேர் ஏன் எரிந்தது? அர்ஜுனனுக்கு ஒண்ணுமே புரியல. பற்றி எரிகிற தேரை பார்த்துக்கிட்டு கிருஷ்ணனையும் பார்த்து கேட்கிறாரு, என்ன ஆனது என்று. அப்போ கிருஷ்ணர் சொல்றாராம், அர்ஜுனா, போர் புரியும் போது கௌரவர்கள் உன் மீது பல அஸ்திரங்களை ஏவினர், அவற்றின் சக்தி அளவிட முடியும். தேரில் நானும் தேர்கொடியில் அனுமனும் இவ்வளவு நேரம் அதை தடுத்து கொண்டிருந்தோம், அதனால் அவை வலிமையற்று கிடந்தனர். தேரை விட்டு நான் குதித்ததும் தேர்கொடியிலிருந்து அனுமனும் புறப்பட்டு விட்டான். அஸ்திரங்களின் சக்தி தலை தூக்கியது, தேர் பற்றி எரிய தொடங்கியது. இப்படி உண்மையை கூறினார். நீயே போய் வெற்றி பெற்ற உன்னை கௌரவப்படுத்தவில்லை என்று வருத்தப்படுகிறாய் என்று கிருஷ்ணன் சொல்றாரு. இப்பத்தான் அர்ஜுனனுக்கு என்ன நடந்தது என்ற உண்மை புரிஞ்சிச்சு. தன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காகத்தான் கிருஷ்ணன் அவ்வளவு கண்டிப்போடும்
அதட்டியும் பேசினார் என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டார். பகவான் தனக்கு ஏன் மன வருத்தத்தை கொடுத்தார் என்பதை அர்ஜுனன் புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் கிட்ட மன்னிப்பும் கேட்கிறார். இப்ப புரியுதா? மன்னிப்பு இதையே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நான் கேட்டதை மட்டும் ஏன் செய்து தரமாட்டேங்கிறே? சதா சர்வ காலமும் உன் பெயரைத்தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்புறம் ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை நீ கொடுத்துக்கிட்டு இருக்க? உன்னை நம்பினதே வீண்தான் என்ற அளவுக்கு நாம பேசுறோம். ஆனா இங்க எதுவுமே வீணாகல. நாம ஒரு முறை இறைவனை நம்பிட்டோன்னா நம்மளை பெரிய பெரிய கஷ்டத்துல இருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் இறைவன் அப்பப்போ சின்ன சின்ன கஷ்டங்களை தரார். இந்த சின்ன சின்ன கஷ்டங்களையே நம்மளால தாங்கிக் கொள்ள முடியலைன்னா நம்மளை காப்பாத்தி என்ன பயன்? பெரிய கஷ்டங்களை எல்லாம் நம்மால எப்படி தாக்கி இருக்க முடியும்? ஆனா கவலைப்படாதீங்க, அந்த பெரிய கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில வராமலேயே நம்மளை பாதுகாப்பா வச்சிருப்பார் கடவுள். இனிமே இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டங்கள் உங்களுக்கு வந்துச்சுன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. ஏதோ ஒரு பெரிய கஷ்டத்திலிருந்து உங்களை அவரு காப்பாத்தி இருக்கார். ஏன்னா காரணம் இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறது இல்லை. நல்லதே நடக்குங்க, நல்லது மட்டும்தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.